துளசிமதி முருகேசன். இந்த 23 வயசுல பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா இப்போ உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். நேற்று தான் வந்த நேஷனல்ஸ் முடிச்சுட்டு 2 கோல்டு அப்புறம் 1 சில்வர் மெடலோட திரும்பி வந்தேன். இந்த 2 இயர்ஸில் இது வரைக்கும் 22 இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் போய் 46 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்தியன் டீம் சார்பாக ஸ்பெயினில் நடக்கிற இன்டர்நேஷ்னலில் கலந்துக்க போகிறேன். உங்க டைம்காக தான் எல்லாருக்கும் வணக்கம். நான் துளசிமதி முருகேசன், பாரிஸ் பாராலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட், ஏஷியன் பாரா கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் அர்ஜுனா அவார்டி. துளசிமதி முருகேசன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த இளம் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக வெள்ளி பதக்கம் வென்ற சாதனையாளர். இருக்கும் போதே தசைநார் சிதைவு காரணமாக துளசிமதிக்கு இடது கையில் பாதிப்பு ஏற்பட தன் மகளுக்கு நல்ல வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது என்பதில் தந்தை முருகேசன் கவனமாக இருந்தார். நான் வந்து 2023 தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஆரம்பித்தேன். இந்த 2 இயர்ஸில் இது வரைக்கும் 22 இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் போய் 46 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இதில் 22 கோல்டு மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 10 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இந்த 23 வயசில் பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா இப்போ உங்க முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்காக நம்ம ஹானரபிள் பிரசிடென்ட் கிட்ட அர்ஜுனா அவார்டும் வாங்கியிருந்தேன். துளசிமதிக்கு சாதனை பெண்கள் விருது வழங்குவதில் ரெயின் டிராப்ஸ் பெருமை கொள்கிறது. இன்னைக்கு 13th ஆனுவல் ரெயின் டிராப்ஸ் உமன் அச்சீவர்ஸ் அவார்ட். எவ்வளோ உமன் அச்சீவர்ஸ் வாங்கின இந்த அவார்டை எனக்கும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு ரெயின் டிராப் சார்பாக சாதனை பெண் விருது கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் டாக்டர் முத்துக்குமார், பார்வதி மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். ஒவ்வொரு வருடம் ஒரு 13 வருடங்களாக நான் வந்து ரெயின் டிராப்ஸோட அசோசியேட் ஆகியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் வியக்கத்தகுந்த ஒரு சாதனை பெண்களை எப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறாருங்கிற அந்த டீம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு வியப்பாக இருக்கும். அந்த வியப்புக்கு மேல் அந்த சாதனை பெண்கள் செய்திருக்கும் சாதனைகள் பெரிய பெரிய வியப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண்ணாகிய துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு அவங்க வந்து பேட்மிண்டனில் வந்து பாரா ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷ்னலில் சில்வர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்ரெடி அன் அர்ஜுனா அவார்டு வின்னர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு தலை சிறந்த வீராங்கனைக்கு வந்து இந்த முறை சாதனை பெண் விருது கொடுத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமாக விளக்கு கடையில் நடக்கிறது. இந்த விளக்கு கடை வந்து பார்த்தபொழுது தான் ஒரு பெரிய ஆச்சரியமே எங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு சாதனை பெண்ணை பார்க்க வரும்போது இன்னொரு சாதனை பெண் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் அவர்களையும் சந்தித்து ஒரு சிறந்த வராகி அம்மன் சன்னிதானத்திலேயே ஒரு இந்த விருதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு ராஜலக்ஷ்மி மேடத்துக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆஸ் யூஷுவல் ரெயின் டிராப்ஸ் டீம் அரவிந்த் தலைமையில் மிக சிறந்த சீரிய இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு கிடைத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் ரெயின் டிராப்ஸ் குழுவினருக்கும் எனது நன்றிகள். நன்றி, வணக்கம். நான் வந்து
நேஷ்னல்ஸ் நேற்று தான் வந்தேன். நேஷ்னல்ஸ் முடிச்சுட்டு 2 கோல்டு அப்புறம் 1 சில்வர் மெடலோட திரும்பி வந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து இந்தியன் டீம் சார்பாக ஸ்பெயினில் நடக்கிற இன்டர்நேஷ்னலில் கலந்துக்க போகிறேன். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு கீப் மீ இன் யோர் ப்ரேயர்ஸ். கண்டிப்பாக ஐ வில் மேக் யூ ஆல் அண்டர் கண்ட்ரி ப்ரவுட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி அவார்ட் வின்னர்ஸ். எல்லா வருஷமும் எல்லா துறைகள்லையும் தன்னோட திறமையை வெளிப்படுத்தி சாதனை புரிஞ்ச எல்லா உமனையும் வந்து ஹானர் பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஸோ ஹியூஜ். தேங்க்ஸ் டு ரெயின்ட்ராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷன், வெலக்கடை ராஜலக்ஷ்மி மேம், பார்வதி ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர் முத்துக்குமார் சார், பிருத்வி பாலன் சார் அண்ட் ஆல் தி ஸ்பான்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிஜமாக சொல்கிறேங்க, இது நீங்கள் நகைச்சுவையெல்லாம் எடுத்துக்காதீங்க. டிவியில் எத்தனையோ நாயகினி காமிச்சு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் உண்மையான நாயகினி. இல்லை, பிற உயிர்கள் மேல் அக்கறை கொண்டு அவைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் என் வாழ்வின் நோக்கம்னு எடுத்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை வந்து கைதட்டி வாழ்த்துறதுல இந்த மேடை ரொம்ப மகிழ்ச்சியும் கௌரவம் அடையுது. இந்த தருணத்துல அவங்களுக்கு இந்த விருதினை வழங்குவதற்காக இந்தியன் விமென்ஸ் டீம் உடைய கபடி கோச் கவிதா செல்வராஜ் அவர்களையும், மெம்பர் செக்ரட்டரி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தமிழ்நாடு சுதா ராமன் IFS இருவரையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். எனக்கு வந்து படிப்பு இருக்குது அப்படிங்கிற பகட்டெல்லாம் இல்லாமல் இருளர் சமூகத்திடம் போய் அவங்களுடைய பாரம்பரியமாக பாம்புகளை கையாளுகிற முறையை கற்கிற அந்த ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் உண்மையிலே நான் வனவிலங்கை பாதுகாக்கதே வந்திருக்கேனே தவிர என்னையை நான் வெளிப்படுத்திக்க வரலைங்கிறதுக்கான சிறந்த உதாரணம். சொல்லுங்கம்மா. நம்ம வந்து மழைவாழ் மக்கள் அப்படின்றவங்கள வந்து காடுகளோடு சேர்ந்து அவங்க இருந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே சிட்டிக்குள்ளே அப்படின்னா, மனிதர்கள் வேற மிருகங்கள் வேற அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்களோடவே இருந்ததுனால தான் அவங்களோட மதிப்பு வந்து இன்னும் அதிகமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து ஒரு சில பேர் பாகுபாடு பார்த்ததுனால இப்போ நிறைய பேர் வந்து அதோட அருமைகள் தெரியாமல் அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு உயிர் தான், எல்லா உயிரும் சமம் தான் அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட தான் கற்றுக்க முடியும் உண்மையாலே போய். இன்னொன்று, இப்போ வந்து மலைவாழ் மக்களோட இருளர்கள் அப்படின்றவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன்றவங்க என்னாச்சு அப்படின்னா, படித்த பிறகு அவங்களோட குழத்தொழில்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க அதை விட்டுட்டாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் தான் வந்து எனக்கப்புறம் இன்னொருத்தர் ஜெனரேஷன் இல்லை, நான் வந்து உன்னை எனக்கு அடுத்ததாக தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு 90 வயதானவர் வந்து எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு.